கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திரையாகமம் 4:12. ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். மாணவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்வோனிடத்தில் பேசுவதற்காக அழைக்கிறார். அப்பொழுது மோசே சொல்கிறார், எனக்கு திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று சொல்லி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார். எனவே நம்மை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்மிடம் உள்ள குறைகளை காணாது நம்மை நிறைவுபடுத்துகிறவர். நம் வாயோடே தேவனாகிய கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லி மோசேக்கு சொன்னது போல, இந்த நாட்களில் நம்மை அழைக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற குறைவுகளை அவருடைய கிறிஸ்துவின் மகிமைக்குள் அதை நிறைவேற்றி அவர் முடிப்பார். எனவே குறைவாய் நான் காணப்படுகிறேனே என்று சொல்லி குறைவை நினைத்து தேவனை விட்டு பின்வாங்காதபடி தேவன் அழைத்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் கடந்து செல்லும்போது தேவனுடைய மகிமையை காண தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். எனவே ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாம் உதவி கேட்போம். அப்பொழுது உதவியும் ஒத்தாசையும் நமக்கு உன்னதத்திலிருந்து கடந்து வரும். எனவே அந்த தேவனின் மகிமையை நாம் காண தேவ அழைப்பை ஏற்று அவருக்காக வாழ்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.